தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது எழுந்திருக்கக்கூடிய தொடர் சர்ச்சைகள் கட்சியின் மேலிடத்தை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி தனது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாக அவர் வெளியிட்ட தகவல் பின்னர் அதிகாரப்பூர்வமாக மறுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்க்கவே அவர் இத்தகைய நாடகத்தை ஆடியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியும் இருந்தார். இந்த விவகாரம் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் வருமான வரித்துறை அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இதற்கிடையே ராகுல் காந்தியின் ஆங்கில உரையை தமிழில் மொழிபெயர்த்த போது செல்வ பெருந்தகை தவறான தகவல்களை கூறியதாக எழுந்த புகாரும் மேலிடத்தின் கவனத்திற்கு சென்றுள்ளது. தனது பேச்சை தவறாக மொழிபெயர்த்தது மற்றும் பொய் புகார்கள் மூலம் கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியது போன்ற காரணங்களால் ராகுல் காந்தி கடும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் செல்வ பெருந்தகையின் இத்தகைய செயல்பாடுகள் சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு வருவது தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக உண்மை நிலையை அறிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அண்மையில் சென்னை வந்து தீவிர விசாரணை நடத்தினார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்களான திருநாவுக்கரசு மற்றும் KS அழகிரி ஆகியோரிடம் இது குறித்து அவர் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த ஆலோசனையின் போது வருமான வரித்துறை சோதனை விவகாரத்தில் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டதாக மூத்த தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிகிறது. இந்த விசாரணை அறிக்கையை ராகுல் காந்தியிடம் வேணுகோபால் சமர்ப்பித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செல்வ பெருந்தகை விரைவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சட்டசபை தேர்தலுக்கு பின் பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் கூறியிருந்தாலும் தற்போதைய சர்ச்சைகளால் அந்த மாற்றம் முன்கூட்டியே நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில நாட்களில் காங்கிரஸ் மேலிடம் இது குறித்து அதிரடி முடிவை வெளியிடும் என தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் அதிருப்தியில் உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள் கூறுகையில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்படுத்துவதில் சிதம்பரம் முக்கிய பங்கு வகித்தார். ராகுல் காந்தி தவேகாவுடன் கூட்டணி விரும்பியதால் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போது சிதம்பரம் தலையிட்டு சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனன் கார்கேவுடன் நேரடியாக பேசி திமுகவுடனான கூட்டணியை தக்க வைத்தார். இதற்காக முதல்வர் ஸ்டாலினை அவர் 3 முறை தனியாக சந்தித்து பேசினார் என்றனர். ஆனால் ராகுல் காந்தி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்தபோது சிதம்பரத்தை அழைத்து பேசவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கடந்த 15 மற்றும் 20ஆம் தேதிகளில் பொன்னேரி, சோளிங்கர், துறையூர், ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல் உள்ளிட்ட தொகுதிகளில் ராகுல் பிரச்சாரம் செய்தார். அப்போது தன்னை அழைப்பார் என்று சிதம்பரம் எதிர்பார்த்தார். ஆனால் ராகுல் தரப்பில் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. மேலும் சிதம்பரத்தின் சொந்த தொகுதியான காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நேரடியாக போட்டியிடுவதாலும் தவேகா புதிதாக களம் இறங்கியுள்ளதாலும் 4 முனை போட்டி உருவாக்கியுள்ளது. இங்கு ராகுலை பிரச்சாரத்திற்கு அழைத்து வர சிதம்பரம் முயற்சித்தும் அது நடக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த அணுகுமுறையால் அதிருப்தி அடைந்த சிதம்பரம் தன் வருத்தத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கேவிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் 2004 முதல் திமுகவுடன் கூட்டணியில் இருந்து வரும் காங்கிரஸ் இந்த தேர்தலில் 41 தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் பங்கு கூறியது. ராகுலின் விருப்பத்தால் தவேகாவுடன் கூட்டணி பேச்சு வந்தபோது சிதம்பரம் தலையிட்டு கூட்டணியை மீட்டெடுத்தார். ஆனால் ராகுல் அவரை கண்டுகொள்ளாதது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றனர். இந்த உள்ளூர் அதிருப்தி தமிழக காங்கிரஸில் சிறு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வரும் வரை இந்த பதட்டம் தொடரும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் அதிருப்தியில் உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்.
இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் ஓட்டுக்கு ஏன் பணம் தரவில்லை என்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளரின் வீட்டுக்கே பெண்கள் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் திருப்பூரில் டோக்கனுக்கு தந்தா மட்டும் போதுமா, பணம் எங்கே என்று பெண்கள் திமுகவினரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதாக பரபரப்பான புகார்கள் கிளம்பி வருகின்றன. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல வீடியோக்கள் விழா வருகின்றன. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்தான். ஆனால் பல வேட்பாளர்களும் பணம் கொடுத்து வாக்காளர்களின் வாக்குகளை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு ஓட்டுக்கு ரூபாய் 1000 வரை வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. அந்த வகையில்தான் இன்று திருநெல்வேலியில் பரபரப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவாக அப்துல் வஹாப் இருக்கிறார். இவர் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில்தான் ஏராளமான பெண்கள் அதிகாலையில் திடீரென்று அவரது வீட்டிற்கே சென்று ஓட்டுக்கு பணம் கேட்டுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் 7வது வார்டு பகுதியில் சிலருக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் தங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று கூறி அவர்கள் அப்துல் வஹாப் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதேபோல திருப்பூர் தெற்கு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட செல்லம் நகர், சிவசக்தி நகர் 2வது வீதியில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்யும் வகையில் டோக்கன் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் நாளை நடக்கும் நிலையில் இன்னும் அவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லையாம். இதனால் கோபமான பெண்கள் டோக்கன் வந்துவிட்டது, பணம் எங்கே என்று திமுகவினரிடம் கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் திண்டுக்கல்ல 17வது வார்டில் சிலருக்கு திமுக சார்பில் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னொரு தரப்பு மக்களுக்கு பணம் கொடுக்கவில்லையாம். இதனால் அந்த மக்கள் அங்கிருந்தவர்களிடம் போய் ஓட்டுக்கு பணம் கேட்டுள்ளனர். அப்போது அங்கு இருந்தவர்கள் கணக்கு முடிந்துவிட்டது, இனி பணப்பட்டுவாடா கிடையாது என்று கூறியுள்ளனர். இதனால் கோபமானவர்கள் அங்கு இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலரின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வாறாக பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிரடியான திருப்பங்களை கொண்டிருக்கிறது அரசியல்களம். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மற்றொரு புறம் சட்டமன்ற தேர்தலில் கோவை தான் அதிக கவனத்தை ஈர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். திமுக வெற்றிக்காக கரூரில் இருந்து செந்தில் பாலாஜி கோவையில் கால் வைத்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி நிலவரம் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் நேற்று தேர்தலில் வாக்களிக்கவில்லை. அவர் கரூர் செல்லாமல் கோவையில் தான் இருந்துள்ளார். இதற்கான காரணம் தான் செம ஹைலைட்டாகவே சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் வரலாறு காணாத வாக்குப்பதிவு எட்டப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் தான் அதிக அளவு வாக்கு சதவிகிதம் பதிவாகியும் இருந்தது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொங்கு மண்டலத்தில் தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதிலும் கோவை தேர்தல்களும் கொதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.